ரெண்டு ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம். கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றான். அப்பொழுது ராஜாவுக்கு கையிலாக கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரயுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்தின் மதகுகளை உண்டாக்கினாலும் இதுபடி நடக்குமா என்றான். அதற்கு அவன், உன்னுடைய கண்களினால் அதை காண்பாய், ஆகினாலும் அதிலே சாப்பிட மாட்டாய். குஷ்டரோகிகளான 4 பேர் ஒலிம்பு வாசல் இருந்தார்கள். ஒருவரை நோக்கி, நாம் இங்கே இருந்து சாக வேண்டியது என்ன? பட்டணத்திற்குள் போவோம் என்றால் பட்டணத்திலே பஞ்சம் அங்கே சாவோம், நாம் எங்கே இருந்தாலும் சாவோம். ஆகையால் இப்பொழுது சீருடைய இராணுவத்திற்குள் போவோம், வாருங்கள். அவர்கள் நம்மை உயிரோடே வைத்தால் பிழைப்போம், நம்மை கொண்டால் சாகிறோம் என்று சொன்னார்கள். இது ஒரு கதை மாதிரி நான் விவரித்து சொல்கிறேன். சமாரியாவில் பெரிய பஞ்சம் உண்டாயிற்று. அந்த பஞ்சத்தின் கொடுமை எப்படி என்றால், தன் பிள்ளைகளையே சமைத்து சாப்பிட்டார்களாம். அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான பஞ்சம் அந்த பட்டணத்திலே உண்டாயிருக்கிறது. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறார்? ஒரு செழுமை வருகிறது, ஒரு செழுமை, பஞ்சத்திலிருந்து ஒரு விடுதலை வருகிறது. இந்த பஞ்சம் என்றைக்கும் இருக்காது, ஒரு காலகட்டத்திற்கு மட்டும்தான் இந்த பஞ்சம் இருக்கிறது என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். அதை மற்றவர்கள் விசுவாசிக்கவில்லை. யார் விசுவாசிக்கவில்லை? கர்த்தருடைய பிள்ளைகள் விசுவாசிக்கவில்லை. ஆனால் விசுவாசித்தவர் யார்? அவர்கள் என்ன செய்தார்கள் என்று நான் உங்களுக்கு சொல்ல நான் விரும்புகிறேன். பஞ்சம் என்று சொல்லும் பொழுது, இப்பொழுது 3 நேரம் சாப்பிட்றது, நான் எப்போதுமே சொல்லுவேன், உலகத்திலேயே 3 தடவை 4 தடவை சாப்பிட்றது நம்ம தான். அமெரிக்காவில் 1 தடவை நல்லா சாப்பிட்றாங்க, ஆப்பிரிக்காவில் 1 தடவை நல்லா சாப்பிட்றாங்க. ஆனால் இந்தியாவில் நாம் காலையில், மத்தியானம், சாயங்காலம் இட்லி, சாயங்காலம் கொஞ்சம் சமோசா, வடை, டீ, நைட்டில் திரும்பவும் 4 வாட்டி சாப்பிட்றோம். அப்படி என்றால் சாப்பாட்டுக்கு பஞ்சம் இங்கே கிடையாது. ஆனால் பஞ்சம் எங்கே இருக்கிறது தெரியுமா? சத்தியத்திற்கு பஞ்சம் இருக்கிறது, அன்புக்கு பஞ்சம் இருக்கிறது, விசுவாசத்திற்கு பஞ்சம் இருக்கிறது, சமாதானத்துக்கு பஞ்சம் இருக்கிறது, சந்தோஷத்துக்கு பஞ்சம் இருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளையா, இன்றைக்கு காணப்படுகிற உலகத்தில் எல்லாம் பார்க்கும்பொழுது சமாதானம் சொல்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் சண்டை, கொலை, கற்பழிப்பு, எங்கே பார்த்தாலும் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே பிரச்சனை மிகுதியாக இருப்பதை நாம் பார்க்குறோம். உலகத்தில் ஹைட்டி என்கிற தேசத்தில் 1 லட்சம் மக்கள் பட்டினியினால் சாப்பிட்றாங்களாம். எவ்வளோ பெருவெள்ளம், வயநாட்டில் பெருவெள்ளம் வந்தது, பெரிய மாடி வீடெல்லாம் அப்படியே தண்ணிக்குள்ளே போயிட்டு. இப்போ வயநாட்டில் நடந்த போதாதுன்னு விஜயவாடாவில் நடந்திருக்கு. என்னுடைய ஒரு மாணவன் அங்கே கர்த்தருடைய பிள்ளையாக பாஸ்டர் ஊழியம் செய்கிறாரு. அவர் 7 மாடி அடுக்கில் முதல் மாடி மட்டும்தான் தண்ணிக்கு மேலே இருக்கான், மற்ற 6 மாடி உள்ளே போயிருக்கோம். அப்படி தண்ணி வந்து அழிந்து கொண்டிருக்கான். எங்கு பார்த்தாலும் ஒரே பேரழிவு. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகள், தற்கொலையின் ஆவிகள், நம்பிக்கை இழந்து மக்கள் இருக்கிறார்கள். இந்த வாரம் முழுவதும் எத்தனை தடவை எனக்கு ஃபோன் பண்ணாங்க தெரியுமா? குடும்பமாக நாங்கள் செத்துடலாம்னு நினைக்கிறோம், எங்கள் வாழ்க்கை பிரச்சனை பெரிதாக இருக்குது, எங்களால் தாங்க முடியலை, இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க ஆளும் இல்லை, ஆனால் நாங்கள் செத்துடலாம், அதுதான் முடிவென்று நினைக்கிறோன்னு சொல்லி. வியாதி புதுசாக வந்திருக்கு. இப்போ சிக்கன் பாக்ஸும் பெருசாக வருமா, அது இப்போ மலேசியாவில் வந்திருக்கு, அது இங்கே வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். மலேசியாவில் வந்தால் இங்கே வந்துடும் பாருங்கள். சிக்கன் பாக்ஸு ரொம்ப பெருசாக இருக்குமா, உடம்பு முழுவதும். அப்படிப்பட்ட பயங்கரமான ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். இங்கே 4 குஷ்டரோகிகளை பார்க்குறோம். இந்த குஷ்டரோகிகளை குறித்து வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்லுது. அவங்க அசுத்தர்கள் என்று வேதம் சொல்கிறது, அவங்க தீட்டுப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்கிறது, அவங்க ஆலயத்துக்கு புறம்பாக்கப்பட்டவர்கள் வேதம் சொல்லுது, குடும்பத்துக்கு புறம்பாற்றவர்கள் என்று வேதம் சொல்கிறது. அவங்க தீட்டு என்று சொல்லிக்கொண்டே அவர்கள் போக வேண்டுமா? அதை நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். லேவியராகமம் 13ஆம் அதிகாரத்தில் குஷ்டரோகிகளை குறித்து வேதம் என்ன சொல்கிறது என்று பார்ப்போம். அவன் சரீரத்துள்ள நாள்பட்ட குஷ்டம், அவன் தீட்டு உள்ளவன், அதில் ஆசாரியன் அவனை அடைத்து வைக்காமல் தீட்டுள்ளவன் என்று தீர்க்க கடவன். ஆசாரியன் பார்க்கிற இடங்களிலே தோளில் குஷ்டம் தோண்டி அதிலே ரோகமுள்ளவனும் தலை தொடங்கி அவன் கால் மட்டும் தேகம் முழுவதும் மூடியிருக்க கண்டால், அப்போ ஆசாரியன் பார்த்து குஷ்டம் அவன் சரீரம் முழுவதையும் மூடியிருந்தால் அவன் சுத்தம் உள்ளவன் என்று தீர்க்க கடவன். அவன் உடம்பெல்லாம் வெண்மையாய் காணப்பட்டால் அவன் சுத்தம் உள்ளவர், ஆனாலும் ரண மாம்சம் அவனில் காணப்பட்டால் அவன் தீட்டுள்ளவன். ஆகையால் ரண மாம்சத்தை ஆசாரியன் காணும்போது அவனை தீட்டுள்ளவன் என்று தீர்க்க கடவன். ரண மாம்சம் தீட்டுள்ளது, அது குஷ்டம். குஷ்டத்தை குறித்து நீங்கள் வீட்டுக்கு போய் வாசித்து பார்க்கலாம். தீட்டுப்பட்டவன் அவன் அந்த குடும்பத்தில் இருக்க முடியாது, நான் சமுதாயத்தில் இருக்க முடியாது, ஆலயத்துக்கு வர முடியாது, எங்குமே வர முடியாது. தீட்டுப்பட்டவன் என்று ஐசோலேட்டட் மேன், அன்கிளீன் மேன், அசுத்தமானவன், அவன் பிரித்து வைக்கப்பட்ட ஒரு மனிதன் தான் குஷ்டரோகி. இப்போ உலகத்தில் குஷ்டரோகியை குறித்து பெரிதாக சொல்லுவாங்க.
ஹீல் பரி ஹிஸ் ஓன் பாடி பார்ட்ஸுன்னு. மூக்கு அழுகுனா மூக்கு அவன் தான் பரி பண்ணுவான், கை அழுகுனா கையை பரி பண்ணுவான், அடக்கம் பண்ணுவான், கால் அழுகுனா காலை அவன் அடக்கம் பண்ணுவான். பரி ஹிஸ் ஓன் பாடி பார்ட்ஸ். தன்னுடைய சரீரத்தோட ஒவ்வொரு அவயவத்தையும் புதைக்கிறவன் தான் குஷ்டரோகி. இன்றைக்கி நான் சொல்கிறேன், இந்த குஷ்டம் எல்லாம் சரீர குஷ்டம் தான், ஆனால் ஆத்மாவில் ஒரு குஷ்டம் இருக்குது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, மூக்கு அழுகி போச்சு. எப்படி மூக்கு அழுகி போச்சு? இந்த உலகத்தில் உள்ள சாராயத்தை முகர்ந்து பார்க்கறதுனால மூக்கு அழுகி போச்சு. அவனுக்கு நாக்கு அழுகி போச்சு. எப்படி? சாராயத்தை குடிக்கிறதுனால, கெட்ட வார்த்தை பேசுகிறதுனால அவனுக்கு நாக்கு அழுகி போச்சு. அவனுடைய கண் அழுகி போச்சு. ஆபாச படத்தை பார்க்கறதுனால, மோசமான இந்த சினிமாவை பார்க்கறதுனால அவன் கண் அழுகி போச்சு. அவனுக்கு உடம்பெல்லாம் அழுகி போச்சு. எப்படி? பாவ குஷ்டத்தாலே உடலெல்லாம் அழுகி போய்விட்டது. எத்தனை பேர் இன்னைக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, என் கண் சுத்தமாக இருக்கிறேன்னு சொல்ல முடியும்? இந்த வாரம் முழுவதும் என் கண் சுத்தமாக இருக்கிறேன்னு சொல்கிறவன் யார்? கைகளில் சுத்தமுள்ளவன் யார்? வேதத்தில் கைகளிலே சுத்தமுள்ளவன், இதயத்தில் மாசில்லாதவன், கபட்டாய் ஆணையிடாதவன் கர்த்தருடைய பர்வதத்தில் நிற்பான். என் இதயம் சுத்தமாக இருக்கிறது, என் கை சுத்தமாக இருக்கிறது, என் கண் சுத்தமாக இருக்கிறது, என் மூக்கு சுத்தமாக இருக்குது என்ன சொல்கிறதுக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க இந்த உலகத்தில்? எங்கேயோ ஒரு பாவத்தில் மாட்டிக்கொண்டு சனிக்கிழமை ஒரு ஜெபம் சொல்லுவாங்க, காணாமல் போன ஆடுன்னு. எல்லா வாரம் இந்த ஆடு காணாமல் போகுது. ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஜெபம் பண்ணுவாங்க, அப்பா உங்களுடைய ரத்தத்தால் என்னை கழுவிடும். என்ன? இயேசுவின் ரத்தம் ஒரு டேப் வாட்டர் மாதிரி வாரம் கழுகணுமான்னு கேட்குறார். பாவியான பெண்ணை பார்த்து சொன்னார், நீ போ, இனி பாவம் செய்யாத. அப்படி என்றால் பாவம் செய்யாத ஒரு வாழ்க்கை வாழ முடியுமா? குஷ்டரோகம் போன்ற பாவத்தில் பிடிபட்ட உபச்சாரியான பெண் இயேசுனிடத்தில் வந்தார். அவளை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ போ, இனி பாவம் செய்யாத. இயேசுனுடைய ரத்தம் சிந்தப்படுவதற்கு முன்பாகவே ஒரு பொண்ணுக்கு பாவம் செய்யாமல் வாழ முடியும் என்று கர்த்தர் ஒரு அறிவுரை கொடுத்தார் என்றால், பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்ட நாம் எப்படி வாழ வேண்டும் என நான் கேட்கிறேன். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையாக, இந்த பாவ குஷ்டம் நம்மை பிடிக்காதபடி நாம் சுத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். வாழ்க்கையில் சுத்தத்திற்கு பக்கத்தில் பரிசுத்தம் வருகிறது. ஆகையால் எல்லா விஷயத்திலும் நம்முடைய சபையார் சுத்தமுள்ளவர்களாக இருக்கும்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அப்படிப்பட்ட ஒரு பாரத்தை நமக்கு தருவாங்க. ஆண்டவரே, என்னை சுத்திகரியும் ஆண்டவரே, இம்மாடுவில் இரத்தத்திலிருந்து வழிகிற இரத்தத்தாலே என்னை சுத்திகரியும் ஆண்டவரே. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, அவங்க என்ன சொன்னாங்க? உள்ளே இருந்தாலும் நம்ம சாக போகிறோம், வெளியே இருந்தாலும் சாக போகிறோம், உள்ளே போயே செத்துருவோமே என்ன அவங்க சொல்கிறாங்க. இந்த உலகத்தில் நான் 4 குஷ்டரோகிகள் எடுத்த தீர்மானம் எனக்கு பயங்கர சவாலாக இருக்குது. பட்டணத்தில் பஞ்சம், நம்மையே இவங்க கஷ்டப்படுத்திட்டாங்க, நம்ம இவ்வளோ அழுகி போன உடலோட குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு தனியாக வாழ்கிறோம், நம்ம செத்து போயிடலாண்டா அப்படி அவங்க நினைக்கல. முன்னேறி சாவோன்னு சொல்கிறாங்க. இருந்த இடத்துல இருந்து நாம் சாகிற கூட்டம் இல்லை, கொஞ்சம் முன்னேறி தான் சாவோமே, அந்த பட்டணத்துக்குள்ளே போய் தான் சாவோமே என்கிற ஒரு துணிச்சல் அவர்களுக்கு இருந்தது. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, வாழ்க்கையில் வர்ற சூழ்நிலையில் சோர்ந்து போய் நான் செத்து போவேன்னு சொல்லக்கூடாது. எத்தனையோ பேர் செத்து போவேன்னா செத்தே போயிடுவோம். வேதம் சொல்கிறது ஜீவனும் மரணமும் நம்முடைய நாக்கில் தான் இருக்குன்னு. நம்ம எந்த சூழ்நிலையும் வாழ்ந்து காட்டுவேன்னு சொல்லணும். அல்லேலூயா, நான் வாழ்ந்து காட்டுவேன். ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஜீவன் சாதாரண ஜீவன் இல்லை, நித்திய ஜீவன், அது அழியாமை உள்ள ஜீவன். மரணமே உன் கூறங்க, பாதாளமே உன் ஜெயமேங்க என்று மரணத்துக்கு மரணடி கொடுத்து சாத்தானுக்கு சாவு மணி அடித்து மரணத்திலேருந்து எழுந்த ஆண்டவர் எங்கே இருக்கிறாரு? எனக்குள்ளே இருக்கிறாரு. என் உடல் செத்தா கூட என் உயிர் சாகாதுங்க, என் உயிர் சாகாது. ஏன்? இயேசுவை மரித்தோர்லேருந்து உயிர்த்தெழ பண்ண ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார். அதனால் சாவாமே தரித்து நான் எழுந்திருப்பேன்ங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறபடியாக இன்றைக்கு நான் சொல்கிறேன், சாவேங்கிற வார்த்தைக்கு வாழ்க்கையில் இடமே கிடையாது. வாழ்ந்து காட்டுவேன்னு சொல்லணும். சொல்லுங்கள், வாழ்ந்து காட்டுவேன். நாங்கள் குஷ்டரோகிகள் செத்தே போயிட்டா நல்லா இருக்கும்னு சொல்லலை, போய் பார்ப்போமேங்கிறாங்க. கிவ் எ சான்ஸ், டோன்ட் குவிட். இந்த உலகத்தில் விட்டுறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. மனமடிவில் விட்டுறவங்க, குற்றஸ், இனிமேல் நம்ம செய்ய முடியாது, இனி வாழ முடியாது, இனிமேல் ஒன்றுமே செய்ய முடியாது விட்டுறாங்க. ஆனால் ஒரு கூட்டம் விட்டாத பிடிங்கிறாங்க. ஏன்னா உன்னை விட்டு கொடுக்காத ஒரு ஆண்டவர் இருக்கிறாரு. நான் போவேன் என்று சொல்கிறவங்க கூட கர்த்தர் வருவார். நான் இருந்து சாவேன்னு சொன்னால் சாத்தான்கிட்ட வந்து உட்காந்துருப்பாங்க. நான் போவேன், என்ன சூழ்நிலாலும் நான் முன்னேறி பார்ப்பேன், இன்னும் நான் வேலை செஞ்சு பார்ப்பேன், இன்னும் நான் செபித்து பார்ப்பேன், இன்னும் நான் துதித்து பார்ப்பேன், இன்னும் ஆண்டவருக்காக எதையாயிலும் செஞ்சு பார்ப்பேன். நான் விட்டு கொடுக்குறாள்ல, என்னை கர்த்தர் என்னை விட்டு கொடுக்காதவர். நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ஐ எம் நாட் எ குச்சர். நான் விட மாட்டேன்.
நான் விட மாட்டேன். நான் உறுதியாய் பிடித்து கொண்டிருப்பேன். கர்த்தரை உறுதியாய் பிடித்து கொண்டிருக்கிறவங்க அவருடைய சமாதானத்தோடு கர்த்தர் காத்துக்கொள்வாராம். அல்லேலூயா. உம்மை விட்டால் எனக்கு யார் உண்டு ஆண்டவரே? நீர் ஒருவர் எனக்கு என்று பிடிச்சாம் பாருங்க யாக்கோபு, ஒரு பிடி. நீ ஆசீர்வதிக்காம உம்மை நான் விட மாட்டேன். நான் குற்றஸ் அவங்கள விடாதவங்க. அவர் சொன்னார், நான் போகட்டும், என்னை விட்டு போறீங்களா போங்க. அப்படி விட்டாங்களா? இல்லை, குட்டுக்காம நான் விட மாட்டேன். இப்படி ஜெபிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கா ஆண்டவரை நான் சோதரிக்கிறேன். முன்னேறுவோம். நம்ம பின்வாங்கிற கூட்டம் கிடையாது, முன்னேறுற கூட்டம். மூவ் ஆன் பிரதர்ஸ், மூவ் ஆன் சிஸ்டர், மூவ் a little closer, take a step forward. முன்னேறுவோம். சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே. சிலுவையை பார்க்கும் வரையில் நான் தளர்ந்து போக மாட்டேன். அது வெற்றியின் சின்னம் சிலுவை, அது வெற்றியின் சின்னம் சிலுவை. அதை பார்த்து நான் முன்னேறுவேன். உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கல, எனக்குள் இருக்கிற ஒரு பெரியவர். அவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். மோசேக்கு செய்ததை எனக்கு செய்வார், எலியாவுக்கு செய்ததை எனக்கு செய்வார், யாக்கோபுக்கு எனக்கு செய்வார், பவுலுக்கு செய்ததை எனக்கு செய்வார். பட்சபாதம் இல்லாதவர், முகதாட்சண்யம் பார்க்காதவர். அவர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார். ஆரம்பித்ததை முடிப்பார். அவர் அல்பா ஒமேகா, அவர் ஆதி அந்தமான தேவன். சொன்னதை செய்கிறவர், செய்ததை சொல்கிறவர். அவர் சொன்னதை செய்யாமல் இருக்க மாட்டார். உன்னை விட்டு விலக மாட்டேன், கைவிட மாட்டேன்னு சொன்னீங்கல்ல. மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என் குறையெல்லாம் நிறைவாக்குவேன்னு சொன்னீருங்கல்ல. உன் வியாதிகளை குணமாக்குவேன், நானே பரிகாரின்னு சொன்னீங்கல்ல. சொல்லி சொல்லி ஜபிங்க, அடியுங்க, வாட்ஸ்அப் அடியுங்க, கூகுள் அடியுங்க. விடாதீங்க விடாதீங்க, கூகுள் பே வந்துக்கிட்டே இருக்கும். அடியுங்க அடியுங்க அடியுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறது படியில் அவர் பிடி அடங்குவார். எப்படி பிடி அடங்குவார்னா, வார்த்தையை வச்சு பிடிக்கணும். நீங்கள் சொன்னீங்கல்ல, அந்த வார்த்தையை வச்சு பிடி அடங்குனா அவர் நம்மளை மாதிரி நழுவுறவரில். அவர் சொல்லிட்டு செஞ்சுட்டு தான் போவார். யாக்கோபே, நான் போனோம் விட்டுரு. இல்லை அப்பா, என்னை ஆசீர்வதிக்காமல் நான் உங்களை விட போகிறது இல்லைப்பா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளை ஆசீர்வதிச்சுட்டு தான் போனார். ஹல்லேலூயா. அவனை அன்னைக்கு ஆசீர்வதிச்சது இன்னைக்கு வர ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறார். அவர் ஒரு நாள் ஆசீர்வதிக்கிறவர்ல, வாழ்க்கையின் முடிவு வரையும் தான் உன்னோடு கூட இருப்பேன். அவனுடைய வருகை பரியந்தம் உன்னோடு கூட இருப்பேன். மரண இருளின் பள்ளத்தாக்கு உன்னோடு கூட இருப்பேன். தண்ணீரை கடந்தாலும் கண்ணீரை கடந்தாலும் அக்கனியில் நடந்தால் உன்னோடு கூட இருப்பேன். நான் உன்னை கொண்டு செய்ய போகிற காரியம் பயங்கரமாக இருக்கும். எந்த ஜாதியிலும் ஜனத்திலும் கண்டிர அதிசயங்களை காண பண்ணுவேன். உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், கீழாக்காமல் மேலாக்குவேன். பூமியின் உயர்ந்த ஸ்தானத்தில் உன்னை ஏறி இருக்க பண்ணுகிற தேவன் நீரே. தனிமையானவர்களுக்கு வீடு வாசலை ஏற்படுத்துகிற தேவன். கோ ஃபார்வர்டு, முன்னேறுவோம். இங்கே இருந்தால் நம்ம செத்து போயிடுவோம். ஏன் முன்னேறி சாவோமே? எப்படி இருக்குது அது? ஏன் இங்கே இருந்தால் செத்து போயிடுவோம்? முன்னேறி சாவோமே, முன்னேறுவோமே. கோ ஃபார்வர்ட். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, பட்டணத்துக்கு போவோம் என்றால் பட்டணத்தில் பஞ்சம் உண்டாயிருக்கும், அங்கே சாவோம். எங்கே இருந்தாலும் சாவோம். ஆகியால் இப்பொழுது சீருடைய இராணுவத்திற்கு போவோம், வாருங்கள். அவர் நம்மை உயிரோடு வைத்தால் பிழைப்போம், நம்மை கொண்டால் சாகிறோம். இந்த துணிச்சல் நமக்கு தேவை. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, யுத்தம் வரும் பொழுது கர்த்தர் சொன்னார், நான் உனக்கா யுத்தம் பண்ணுவேன், நான் உனக்கா வழக்கு ஆடுவேன், நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு சொல்லித் தருவேன். இந்த காரில் ஒன்று இருக்குது பாருங்க, நேவிகேட்டர். வெள்ளி வாக்குன்னு போட்டால் போதும், நேர 28ஆம் தெருவுக்கு போங்கள், 100 அடி தாண்டின உடனே அங்கே திரும்புங்கள். அந்த காரு சொல்லிகிட்டு இருக்கு. நான் அன்னைக்கு நினச்சேன், என் காரை எனக்கு வழிகாட்டுனா எங்கள் கர்த்தர் எனக்கு வழிகாட்ட மாட்டாரா? சுருக்க வழியெல்லாம் அது காட்டுறதே, நேர்த்தெருவெல்லாம் காட்டுறதே, குறுக்கு வழியெல்லாம் காட்டுதே. இந்த காருக்கு இவ்வளோ பவர் தான், எங்கள் அப்பாவுக்கு இவ்வளோ பவர் இருக்கும். நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன். கண்ணை வைத்து நான் ஆலோசனை பண்ணுவேன். உன்னோடு நான் கூட இருப்பேன். உன்னை நிச்சயமாய் முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. இந்த 4 குஷ்டரோகிகள் தான், ஒதுக்கப்பட்டவங்க தான், தள்ளி வைக்கப்பட்டவங்க தான், பட்டணத்துக்கு வெளியே இருந்தவங்க தான். ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு துணிச்சல் இருக்குது. நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை நம்ம ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கலாம், தள்ளி வைக்கப்பட்டிருக்கலாம், மற்றவங்க நம்மளை பாராட்டாமல் இருக்கலாம். ஆனால் நமக்குள்ள ஒரு துணிச்சல் இருந்தால், நீங்கள் தாங்க ஆள். யூ ஆர் த மேன் ஃபார் த அவர், யூ ஆர் த உமன் ஃபார் த அவர். இந்த காலகட்டத்துக்கு நீதாம்மா மகள், நீதாம்மா மகன். அதுக்கு நான் ஆண்டவரை சோத்திருக்கிறேன். ஆண்டவர் மோசையை பார்த்து என்ன சொன்னார்? என் பிரசன்ன உனக்கு முன்பாக சொல்லும், போ. 6 லட்சம் மக்களை வழிநடத்த சொன்னீங்க. யார் என் கூட வருவா? யார் எனக்காக பேசுவா? யார் சாப்பாடு தருவா? என் பிரசன்ன போதுப்பா. கைதட்டுங்க பார்க்கலாம், கைதட்டுங்க பார்க்கலாம். உடைய தேவைகள் மீதியாக இருக்கலாம். 6 லட்சம் மக்களுக்குன்னு துணிஞ்சு போனான்னா மோசேனா, 5 பேருக்கு துணியில் உங்களுக்கு தைரியம் இல்லை? 5 பேர் உள்ள குடும்பத்தில் முன்னேறதுக்கு தைரியம் இல்லை? 6 லட்சம் மக்களை நடத்துகிறவன் எங்கே?
புழல்ல இல்லைங்க, வனாந்திரத்துலங்க, கசாப்பு கடை இல்லைங்க, அங்கே தண்ணி இல்லைங்க, அரிசி கடை இல்லைங்க, அங்கே கேஎஃப்சி இல்லைங்க, மேடால் ஒன்றுமே இல்லைங்க. தைரியம் இருந்துச்சா? அந்த மோசைக்கு இருந்த தைரியம் உங்களுக்கு இருக்கான்னு கேட்குறேன் இந்த காலவேளை. ஆனால் என்ன வாக்கு கொடுத்தாரு? மோசையோடு கூட இருந்தது போல் நான் உங்க கூட இருப்பேன், மோசையோடு கூட இருந்த போல் உன்னோடு கூட இருப்பேன். மோசைக்கு வானத்தில் இந்த அப்பத்தை தான் கொடுத்தாருங்க. நான் கைத்தட்ட ரெடியாக இருங்க, உங்களுக்கு தன்னையே அப்பமாகி கொடுத்துட்டாருங்க. ஹல்லேலூயா. அந்த அப்பத்தை புசித்தவர்கள் வனாந்தரத்தில் செத்தார்கள். ஆனால் அந்த அப்பத்தை புசிக்கிறவர்கள் ஒரு நாள் சாக மாட்டார்கள். அவங்களுக்கு கண்மலை தண்ணீரை கொடுத்தார். இங்கே ஆவியானவர் தண்ணீரை வந்துட்டார். அவர்களோட நீங்கள் எவ்வளோ பெரியவங்க யோசித்து பாருங்க. ஆவியானவர் நமக்குள்ளே வந்தால், அந்த ஜீவ தண்ணீர் உனக்குள்ளே வந்தால் ஒரு நாள் நீ சாக மாட்ட. அதுதாங்க வித்தியாசம். வனாந்திரத்தில் அவர்கள் செத்து போனார்கள், ஆனால் நீங்களோ சாவாமையை தரித்து எழுந்திருப்பீர்கள்ங்கிற நம்பிக்கை இருக்கிறது. நான் சாக பிறந்தாள் இல்லைங்க, நான் வாழ பிறந்தாள். அவங்க சீரிய இராணுவத்தின் ரதங்களின் இரைச்சலையும், நல்லா வாசிங்க, குதிரைகளின் இரைச்சலையும் மகா இராணுவத்தின் இரைச்சலையும் கேட்கப்படினால் அவர் ஒருவரை நோக்கி, இதோ நம்மிடத்தில் போருக்கு வர இஸ்ரவேலின் ராஜா ஏத்தியின் ராஜாக்களையும் எகிப்தின் ராஜாக்களையும் நமக்கு விரோதமாக கூலி பிரித்து நான் என்று சொல்லி இருட்டோடு எழுந்திருந்து ஓடி போனார்கள். சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க. சத்துருக்கள் ஓடி போனார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ போகும்போது அவர்கள் ஓடி போவார்கள். நீ முன்னேறினால் சாத்தான் பின் வாங்குவான். எதிர்த்து நின்றால் ஓடி போவான். படுத்து கிடந்தால் பக்கத்தில் இருப்பான். நீ எதிர்த்து நிற்கிற ஆளாக இருக்கணும். சாத்தானுக்கு ஏற்று நிற்கணும், சாத்தானுக்கு ஏற்று நிற்கணும். அவன் ஓடிப்போம், ஓடிப்போம். சத்தமாக சொல்லுங்க, ஓடிப்போம். பாருங்க, 4 குஷ்டரோகிகள் நடந்தது. கைத்தட்ட ரெடியா இருங்க. இராணுவமாய் கேட்டது. 4 குஷ்டரோகிகள் நடந்தது பெரிய இராணுவமாய் கேட்டது. ஹல்லேலூயா. இராணுவத்தின் இரைச்சல் கேட்டது, குதிரைகளின் இரைச்சல் கேட்டது, மகா இராணுவத்தின் இரைச்சல் கேட்கிறது. எப்படி? 4 பேர் விசுவாசத்தில் முன்னேறினீங்கன்னா சாத்தான் காதுக்கு இராணுவமாக கேட்போம். ஹல்லேலூயா. ஏனென்றால் சேனைகளின் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் நம்மோடு வருகிறவர் அவர் அல்லவா? ஹல்லேலூயா. கணவன் மனைவி 2 பேர் நின்னாங்கன்னா சாத்தானுக்கு இராணுவமாக கேட்கும். உங்கள் வீட்டுக்குள்ளே 2 பேர் தான் இருக்கீங்க, ஆனால் ஒருமனப்பட்டு என்ன கேட்டாலும் சாத்தானுக்கு இராணுவமாக கேட்குமா? அதுதாங்க விசுவாசம். ஆண்டவரே, உம்மாலே சேனைக்குள் பாயுவேன், உம்மால மதிலை தாண்டுவேன், சத்துருவை தொடர்ந்து பிடிப்பேன், நிர்மூலமாக்கும் வரைக்கும் நான் திரும்பி வர மாட்டேன். முன்னேறுவோம். நாங்கள் பயந்தா கொள்ளிங்கலுங்க, நம்ம பராக்கிரமசாலிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்கள், உம்மாலே சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டுவேன், சத்துருவை தொடர்ந்து பிடிப்பேன், நிர்மூலமாக்கும் வரைக்கும் நான் திரும்ப மாட்டேன். பஞ்சந்தான், எங்கள் வாழ்க்கையில் பஞ்சந்தான், எங்கள் வீட்டில் பஞ்சந்தான். ஆனால் எங்களுக்கு தெரியும், கர்த்தர் ஒரு வாக்கு கொடுத்துருக்கிறாரு. பொழுது விடியதுக்குள்ளே எங்கள் பஞ்சம் தீரப்போகுது, செழுமை வரப்போகிறது, கடன் தொல்லை ஒழிந்து போகிறது, அவமானம் எங்களை விட்டு ஓடி போகிறது, எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறப்போகிறது, எங்கள் வெக்கம் இரட்டத்தனையாய் கனமாய் மாறப்போகிறது, எங்கள் வாழ்க்கையில் ஆனந்தத்தில் அபிஷேகம் வரப்போகிறது. சாத்தானை துரத்துவோம், சாத்தானை வீழ்த்துவோம், என் கர்த்தரை நாங்கள் உயர்த்துவோம். நாங்கள் ஒரு இராணுவம். சாத்தானே எங்களை தனியால் நினச்சிடாத, நாங்கள் ஒரு இராணுவம். ஹல்லேலூயா. we are the army of God. எங்கள் தேவனே சேனைகளின் கர்த்தர் என்றால் நாங்கள் ஒரு சேனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. are you a soldier for God? இந்த காலவேளை கர்த்தருக்கென்று ஒரு போர் வீரனாக இருக்க விரும்புகிறீங்களா? முன்னேற போர் வீரனாக இருக்க விரும்புகிறீங்களா? இவங்க காலடி எடுத்து வைக்க அங்கே சத்தம் கேட்குது, பயங்கர சத்தம் கேட்குது. அவன் என்ன சொன்னானோ, ஓ இஸ்ரவேலின் ராஜா ஏத்தியின் ராஜாவையும் எகிப்தியின் ராஜாக்களையும் கொண்டு வந்துட்டாரோ என்ன நினைக்கிறாங்க. அவன் பூட்டிகிட்ருக்கார், ராஜா பூட்டிகிட்ருக்கிறார். ஆனால் இவங்க சொல்கிறாங்க, நிறைய பேர் வந்துட்டாங்க, ஓடுவோண்டான்னு கழுதைகளையும் பாளையத்தையும் அவைகள் பிரகாரமாக விட்டு தங்கள் பிராணமாத்திரம் தப்பும்படி ஓடி போனார்கள். அந்த குஷ்டரோகிகள் பாளையத்தின் முன்னணி மட்டும் வந்தபோது ஒரு கூடாரத்துக்குள் பிரவேசித்து புசித்து குடித்து வெள்ளியும் பொன்னையும் வசனங்களை எடுத்துக்கொண்டு போய் ஒளித்து வைத்து திரும்பி வந்து ஒவ்வொரு கூடாரத்துக்கும் அதிலிருந்து அப்படி எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். நான் சொல்ல போகிற குட் செய்தி கேட்டு அல்ல சொல்லுங்க, நீ போகிற ஆளாக இருந்தா நீ பணக்காரன் ஆகிடுவ. நீ போகிற ஆளாக இருந்தா நீ பணக்காரன் ஆகிடுவ. இன்றைக்கி பஞ்சத்தில் இருக்கிற நீ, இன்றைக்கி ஒன்றும் இல்லாமல் இருக்கிற நீ, புசிக்கிறது குடிக்கிறது வெள்ளி பொண்ணு ஒன்றுமே எனக்கு இல்லை,
சாப்பாடே இல்லாமல் சொந்த பிள்ளைய சமைக்கிற அளவுக்கு நான் இருக்கிறேன். ஆனால் நான் முன்னேறினேன்னா நான் பணக்காராகிடுவேன். ஹல்லேலூயா. முன்னேறி பாளையத்துக்குள்ளே போனோன்னே என்னங்க கிடச்சிது? பழைய துணியாக பார்த்தாங்க, பழைய கஞ்சியாக பார்த்தாங்க, இல்லை புசிச்சாங்க, குடித்தாங்க. அது என்ன தெரியுமா? சத்துரு விருந்து பண்ணி வச்சுருந்தான். ஹல்லேலூயா. யூ வில் ஈட் த ஃபீஸ்ட் ஆஃப் த டீமன். பிசாசு உனக்காக விருந்து பண்ணுவான். சாத்தான் எல்லாம் நமக்கு ரெடி பண்ணி வச்சுருப்பான். அவன் கட்டி வச்சிருவான் வீடு, நாம் போய் எடுத்துக்குவோம். ஹல்லேலூயா. அவன் கார் வாங்கி வச்சுருப்பான், அதை போய் நம்ம எடுத்துக்குவோம். ஏன்? அவன் விட்டுட்டு ஓடுவான். உன்னை அபகரிச்சவன் உன் விட்டுட்டு ஓடுவான், அதை நீ எடுக்க போகிற. ஹல்லேலூயா. சாத்தான் எதெல்லாம் ஒன்று எடுத்துகிட்டு போனானோ அவனைப்பா சொன்ன வைடா 7 டைம், திருப்பி வைடா. திருடினதை 7 மடங்கு திருப்பி வைக்கணுமா? அதுக்கு அதிகாரம் இருக்கான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு. சாத்தானை பார்த்து சொல்லுங்கள், put it back again 7 டைம். நீ 1000 ரூபாய் எடுத்தா எனக்கு 7000 ரூபாய் வை. நீ 7000 எடுத்தா 7 49,000 வை. 7 மடங்கு வையின்னு பைபிளில் சொல்லியிருக்கு. அப்படி தான் சாத்தான் கொல்லவும் திருடவும் அழிக்கவும் வர்றான். ஆனால் ஆண்டவர் வந்தாருன்னா அவன் எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துட்டு ஓட வைப்பார். ஹல்லேலூயா. யோபுக்கெல்லாம் திரும்பி கொடுத்தாரா? கொடுக்கலையா? யோபுக்கெல்லாம் திரும்ப கிடைச்சதா? கிடைக்கலையா? யோபுக்கு கிடைச்சினா உங்களுக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மோசையோடு கூட இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன். இப்போ பஞ்சந்தான். முன்னேறுனா தேவனுடைய மகிமையை நீ பார்ப்பாய். நீ அழைக்கப்பட்டவங்க, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, நீங்கள் மகிமைப்படுத்தப்பட்டவங்க. நீங்கள் வெட்கத்துக்காக பிறக்கவில்லை, நீங்கள் மகிமைக்காகவே பிறந்திருக்கிறீர்கள். வெட்டுக்கிளி முசுக்கட்டை பூச்சியும் பச்சை புழுக்களும் தின்று போட்ட வருஷத்தின் பலனை திரும்பவும் நான் உனக்கு தருவேன். நீ சம்பூர்ணமாய் சாப்பிட்டு அதிசயமாய் நடத்தின உன் தேவனை நீ துதிப்பாய். என் ஜனம் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. கர்த்தரின் ஜனமே, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. நீ வெட்கப்பட்டு போவதில்லை. தீர்க்க தரிசனமாக சொல்கிற, நீ வெட்கப்பட்டு போகலை. நீ குனிந்த இடத்துல நிமிர பண்ணுவேன். நீ புழலில் குனிஞ்சேன்னா சிங்கப்பூரில் நிமிர பண்ண மாட்டேன், புழலில் உன்னை நிமிர பண்ணுவேன். நீ முன்னேறுவாயா? ஆண்டவர் கேட்குறார், நீ முன்னேறுவாயா என்று கேட்கிறார். இருட்டோடு எழுந்திருந்து ஓடிட்டாங்க. அவன் பொழுது விடுகளும் ஓடி போயிடுவான். அவன் இருட்டில் ஓடிடுவான். அவன் பொழுது விடையற காத்திருக்க மாட்டான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, இவங்க என்ன பண்ணாங்கன்னா போய் எடுத்து ஒழிச்சு வச்சாங்களாம், திரும்பவும் போய் எடுத்து ஒழிச்சு வச்சாங்களாம். அடுத்து என்ன சொன்னாங்க தெரியுமா? ஒருவரை பார்த்து, நாம் செய்கிறது நியாயம் அல்ல, இந்நாள் நற்செய்தி அறிவிக்கிறதுக்கு நாள் நாம் மௌனமாக இருந்து இப்பொழுது பொழுது விடிய மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். இப்போது நாம் போய் ராஜாவின் அரண்மனையாருக்கு அதை அறிவிப்போம் என்றார்கள். கேளுங்க, இது நியாயம் அல்ல. நீங்கள் புள்ளலில் வாரம் பிரசங்கம் கேட்டுட்டு வீட்டில் போய் உட்கார்ந்துருக்கிறது நியாயம் இல்லை. எங்கள் ஜெபிக்கிறதுனால அற்புதத்தை பெற்றுக்கொண்டு யாருக்கும் சொல்லாமல் இருக்கிறது நியாயம் அல்ல. இது நியாயம் அல்ல என்று வேதம் சொல்கிறது. இந்த குஷ்டரோகிகளுக்கு புரிந்தது நமக்கு புரிந்து கொண்டால் நல்லா இருக்கும். நான் மட்டும் இந்த வெள்ளியும் பொன்னை அனுபவிப்பது நியாயம் அல்ல. இதை போய் மற்றவருக்கு நான் அறிவிக்க வேண்டும். அறிவிக்காவிட்டால் குற்றம் நம்மேல் சுமரும். இந்த வசனத்தை மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. எல்லாம் கொண்டு போய் ஒழிச்சு வச்சு திரும்ப வரும், ஒழிச்சு வச்சு திரும்ப. ஆமாம், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிட்டு பெற்று ஒழிச்சு வச்சு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரும், ஒழிச்சு வச்சு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரும். இன்றைக்கி நீங்கள் சொல்ல வேண்டியது, இப்படி நான் மட்டும் ஒழித்து வைத்தால் இது நியாயம் இல்லை, குற்றம் நம்மேல் சுமரும். நாம் போய் ராஜாவுக்கு அறிவிப்போம். என்ன அறிவிக்க போகிறோம்? பஞ்சம் நின்று போய்விட்டது, இனிமேல் பஞ்சமே இல்லை. சத்துருக்கள் ஓடி போய்விட்டார்கள். பட்டணத்து வாசல் காவலை நோக்கி நாங்கள் சீரியன் பாளையத்திற்கு போய் வந்தோம். அங்கே ஒருவரும் இல்லை, ஒரு மனுஷ சத்தமும் இல்லை. குதிரையும் கழுதையும் கூடாரங்கள் இருக்கிற பிரகாரம் இருக்கிறது அவளுக்கு சொன்னார். அப்போ கூட ராஜா விசுவாசிக்கல. அவர் என்ன சொன்னார்? ஒருவேளை அவங்க ஒளிஞ்சிருந்து திரும்ப வருவாங்களோன்னு நினைக்கிறாங்க. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையர், விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நீ பார்ப்ப. உனக்காக நான் செய்வேன். எனக்கு செய்ய போகிற நான் காணியை கொடுத்து என்ன கண்டேன், கோயிலுக்கு போய் என்ன கண்டேன், ஜெபித்து என்ன கண்டேன், வந்ததே தான் வந்துகிட்டு இருக்கு, ஒன்றும் பிரச்சனை மாறலை. இல்லை, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நீ பார்ப்பாய். உனக்காக நான் செய்வேன்னு சொன்னதை செய்யறதுக்கு நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை பார்ப்பாய். நீங்கள் பெற்றுக்கொள்வோம் என்று நீங்கள் விசுவாசித்தால் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். எனக்கு கிடைக்காது, எனக்கு நடக்காது, எனக்கு முடியாது, கூடாது, இதையே நீங்கள் சொல்லிகிட்டு இருந்தால் ஒன்றுமே நடக்காது. நீங்கள் என்ன சொல்லணும்? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இது பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தாலும் அல்ல, ஆவியால் ஆகும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா?
விசுவாசிக்கீங்களா? எல்லாம் முடித்து வைத்திருக்கார். எங்கே? நற்செய்தி சொல்லிட்டார். எங்கே? சிலுவையில். எல்லாம் சிலுவையிலே செய்து முடித்துட்டார். நம்ம சொல்ல வேண்டிய ஒன்றே ஒன்று, உனக்காக யாவும் செய்து முடித்து விட்டார் ஆண்டவர். ஒரே தடவை சிலுவையில் மரித்த இயேசுவை நீ விசுவாசிப்பாயானால் நீ உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவே என் உள்ளத்தில் வாரும் என்று ஒரு வார்த்தை நீ சொன்னால் வருகிறவர். தட்டிக்கொண்டே நிற்கிறேன், கதவை திறந்தால் உள்ளே வருவேன்னு ஆண்டவர் சொல்கிறார். யாருமே தட்டி கொண்டு நிற்க மாட்டாங்கங்க. உங்கள் கணவர் கூட ½ தாமதிச்சு அவர் எங்கே போயிடுவார். ஆனால் இத்தனை ஆண்டுகளாய் தட்டி கொண்டிருக்கும் ஆண்டவருக்கு நீ சொல்லும் பதில் என்ன? ஆண்டவரே, இதோ என் இதே கதவை திறக்கிறேன் ஆண்டவரே, என் உள்ளத்திலே வாரும் என்று சொல்லிவிட்டு. பாருங்கள், மருந்து 3 நாள் நம்ம ஒரு வீட்டுக்கு போனால் 3 நாள் நல்லா பார்த்துக்குவாங்க, பரவாயில்ல, நம்ம விட்டுருவாங்க. ஆனால் எங்கள் ஆண்டவர் வந்தால் போக மாட்டாருங்க. உன்னோடு நான் தங்கி இருப்பேன்றார், உன்னோடு போஜனம் பண்ணுவேன்னு சொல்கிறார். நம்ம வீட்டில் ஆண்டவர் இருக்கிறதுனால தான் இவ்வளோ அற்புதம் நடக்குதுங்க. ஆண்டவர் நடக்கிறதுனால தான் நம்ம சாவாமல், கொரோனாவில் சாவாமல் இருக்கிறோங்க. ஆண்டவர் இருக்கிறனால நம்ம வீட்டில் கல்யாணம் நடக்குதுங்க. ஆண்டவர் இருக்கிறதுனால தான் நம்ம பசி பட்டினி இல்லாமல் இருக்கிறோங்க. ஆண்டவர் இருக்கிறதுனால ஐசியூவில், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இல்லாமல் இன்றைக்கி நம்ம சுகமாக ஆலயத்தில் உட்கார்ந்துருக்கோங்க. அவர் என்னோடு இருக்கிறார். என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் எனக்கு எனக்கு என்ன குறை? கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய. அவர் புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் லண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் இருக்கிறனால் நன்மை கிருபை என்னை தொடர்ந்து வரும். ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய வீட்டில் நான் நீடித்த நாள் நிலைத்து இருப்பேன். செய்து முடிந்தது. சிலுவையில் சொன்னார் முடிந்தது. என்ன முடிந்தது? பக்திக்கும் ஜீவனுக்கும் ஏற்றதெல்லாம் உனக்காக நான் செய்து முடித்துட்டேன். என் இரத்தத்தாலே உனக்கு பாவ மன்னிப்பு, என் காயத்தாலே உனக்கு சுகம், என் ஆவியாலே உனக்கு அபிஷேகம். உன் பாவத்தை நீ மன்னித்ததினால் உனக்கு ரட்சிப்பு. அதனால் உலகத்தில் சந்தோஷம், ரட்சிப்பின் சந்தோஷம். என்ன வேணும்? இதுக்கு மேலே என்ன வேணும்? அத்தனையும் செய்து முடித்த ஆண்டவர் கேட்கிற ஒன்று, இதோ உள்ளத்திலே இடம் தர மாட்டாயா? தட்டிக்கொண்டே இருக்கிறேன், என் இதயத்து கதவை திறக்க மாட்டாயா? திறக்க மாட்டாயா? கொஞ்சம் பேர் வாடகைக்கு விடுவாங்க, இதயம் வாடகைக்கு விடப்படும். ஆண்டவரே, என் பிள்ளைக்கு கல்லூரியில் இடம் கிடச்சா, எம்மளுக்கு கல்யாணம் நடத்தி வச்சா நீங்கள் வாங்க. கொஞ்சம் பேர் குத்தகைக்கு விடுவாங்க. ஆண்டவரே, பேங்க் லோன் கிடச்சின்னா, 50,000 கிடச்சுன்னா குத்தகைக்கும் வாடகைக்கும் வரமாட்டாங்க. அவர் சொந்தக்காரருங்க. ஒன்றாவதாக அவருடைய கரத்தின் கிரியாயினி இருக்கிறார். 2வதாக உன்னை ரட்சிப்பதற்காக அவர் சிலுவையிலே தன் ஜீவனை கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் மீட்டிங் போச்ச சமயம், சில வீடுகளில் தங்கி இருக்க சமயம் நேரம் இருந்தால் பயாகர்வி படிப்பேன், வாழ்க்கை சரித்திரம் படிப்பேன். அதோனிராம் ஜட்சன் ஒரு ஆளுடைய வாழ்க்கை சரித்திரத்தை நான் படித்தேங்க. அவர் தான் அந்த பர்மாவில் சுவிசேஷத்தை அறிவித்தவர். அவர் அமெரிக்காலேருந்து இங்கே வருவார், எங்கள் இந்தியாவுக்கு வருவார் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்காக. ஆனால் இந்தியாவில் உள்ளவங்களாம் சொல்லுவாங்க, நீங்கள் போயிடாதீங்க பர்மாவில், அங்கே உள்ளவங்க உடனே உங்களை கொன்றுருவாங்க, ஏன்னா அவங்க கிறிஸ்தவங்களுக்கு எதிராக இருக்காங்க. ஆனால் யார் பேச்சும் கேட்காம கப்பல் ஏறி அவரும் அவருடைய அன்பான மனைவியும் அந்த பர்மாவுக்கு போவாங்க. அங்கே போய் ஊழியம் செய்ய ஆரம்பித்தாங்க. முதல்ல அவங்க பிறந்த முதல் குழந்தை இறந்துடும், 2வது குழந்தை இறந்துடும், 3 குழந்தை இறந்துடும். அப்புறம் அந்த மனைவி வியாதிப்பட்டவொன்னே அவங்கள ஊருக்கு அனுப்பிட்டு இவர் மட்டும் ஊழியம் செய்ய ஆரம்பித்தார். கடைசியில் பார்த்தா அந்த மனைவி இறந்து போயிட்டான்னு ஒரு கடிதம் வரும். அப்புறம் அவர் ஊருக்கு போய் இன்னொரு மனைவி கல்யாணம் பண்ணி கொண்டு வருவார். 2வது மனைவியே செத்து போயிருங்க. இதை படித்து பாருங்கள், அதோனிராம் ஜட்சன் கதை. எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது படித்து. இவ்வளோ வேதனையின் மத்தியில் ஒரு கர்த்தருடைய பிள்ளை ஆண்டவருக்கா நின்றுருக்காரே என்னை நினச்சி பார்க்கும்போது, பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, எனக்கு ரொம்ப துக்கமாக இருந்தது. நான் என்ன பண்ணுறேன் ஆண்டவரே, நான் என்ன பண்ணுறேன்? அவ்வளோ துக்கத்தை சகித்ததுனால அந்த பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணுவார், அந்த பர்மீஸ் லாங்குவேஜில் டிரான்ஸ்லேட் பண்ணுவார். அந்த பைபிளை பர்மீஸ் லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட் பண்ணனால இன்றைக்கி லட்சக்கணக்கான பர்மா மக்கள் கிறிஸ்தவங்களாக இருக்கிறாங்க. சீகன் பால் வாலிப வயதில் வருவார். பொறையார்கிட்ட தான் தரங்கம்பாடி இருக்குது. அவர் வரும்போது அந்த நாட்டை ஆண்டு கொண்டிருந்த ராஜா உள்ளே வர விட மாட்டார். கடற்கிற மணலில் உட்காந்து ஜெபம் பண்ணாராம் சுடு வெயிலில். அப்போ தான் அவரை உள்ளே விட்டாங்களாம். அந்த சுடு வெயில் முழங்கால் போட்டு பிறகு உள்ளே விட்ட பிறகு அந்த மணல்லே எழுதி ஆனாவன்னா படித்தாராம். உங்களுக்கு தெரியுமா? இந்த கையில் இருக்க பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணது ஒரு தமிழன் இல்லை,
ஒரு ஜெர்மன் சீகன் பால். அவர் தான் இந்த பைபிளை, நான் அதை இப்போ தரங்கம்படி போனீங்கன்னா அங்கே நீங்கள் பார்க்க முடியும். இந்த பைபிளை அவர் தான் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. எத்தனையோ வெளிநாட்டு மக்கள் இந்த நாட்டில் இவ்வளோ தியாகம் பண்ணி உயிரை கொடுத்துட்ருக்கிற நாம் சும்மா இருந்தால் குற்றம் சுமரும். இது நியாயமா என்ற கேள்வியோடு என் செய்தியை நான் முடிக்கிறேன். இவ்வளவு வெள்ளியையும் பொன்னையும் ஆகாரத்தையும் எல்லாம் அனுபவித்து கொண்ட நீங்கள் இந்த இயேசுவை குறித்து அறிவிக்காமல் இருந்தால் குற்றம் சுமரும். நியாயமா? இது நியாயமா என்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். இவ்வளோ பிரசங்கம் கேட்டீங்களே, இதுவரை மற்றவங்களுக்கு சொல்லாமல் இந்த ஆலயத்தில் உட்கார்ந்துருந்தா இது நியாயமா? ஒரு ஆத்மாவை கூட ஆலயத்துக்கு கூட்டிகிட்டு வராமல் நம்ம இருக்கிறோமே, இது நியாயமா? இல்லை பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, இப்போ தான் வந்துச்சு இந்த இடம். அதுக்குள்ளே எத்தனை பேர் வந்தாங்க தெரியுமா? நான் வெட்கப்பட்டு உட்கார்ந்துருக்கிறேன். எத்தனை ஆண்டுகளாக நாங்கள் உட்கார்ந்துருக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு பெரிய இதை பண்ணி ஆட்களை கொண்டு வந்து இதெல்லாம் நம்ம பண்ணலையே. கேட்டால் புள்ள பிராமிச்சர்ச் ரொம்ப தூரத்தில் இருக்குது, ரொம்ப தூரத்தில் இருக்குது. எங்கள் பின்னாலே ஆட்கள் வந்திருக்காங்க. ரொம்ப தூரம்லாம் இருக்குது, ஆனால் வந்திருக்காங்க. நீங்கள் எல்லாம் வரணுங்க. ஒவ்வொரு மாதம் நம்ம கன்வென்ஷன் வைக்க போகிறோம். நீங்கள் கன்வென்ஷன் நடத்தணும் நீங்கள் எல்லாம் சேர்ந்து. அல்லேலூயா. இவன் உங்கள் முன்னால் நான் வைக்கிற கேள்வி என்ன தெரியுமா? நியாயமா? குற்றம் நம்மேல் சுமரும். ஆலயத்துக்கு வந்தீங்க, பொண்ணை வெள்ளி எடுத்தீங்க, புசித்தீங்க, ராட்சரசத்தை குடிச்சிங்க, அப்பத்தை எடுத்தீங்க. இப்போ அதை ஒழிச்சு வைக்கிறது நியாயமா? குற்றம் நம்மேல் சுமரும். கண்களை மூடுங்க, கண்களை மூடுங்க. யாருக்காயிலும் இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி, அதை வாட்ஸ்அப்பில் அறிவிக்கிறீங்களோ, யூடியூப்பில் அறிவிக்கிறீங்களோ, பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட சொல்கிறீங்களோ, ஃபோனில் கூப்பிடுறீங்களோ, எனக்கு தெரியாது. ஒவ்வொரு நாளும் ஒருத்தருக்காவது என் சுவிசேஷத்தை அறிவிப்பேன். இந்த நல்ல தேவனை நான் ருசித்து விட்டேன். வெள்ளியும் பொண்ணுமான என் தேவனை நான் ருசித்து விட்டேன். நான் ஒழித்து வைக்க முடியாது. இது நியாயமல்ல, இது நியாயமல்ல. நான் அறிவிக்க நான் விரும்புகிறேன்னு சொல்கிறவங்க கரங்களை உயர்த்தி காண்பீங்க. உங்கள் கையை ஆண்டவர் பிடிக்கிறாரு. தேவதூரில் எழுதுகிறாங்க, உன் பேரை எழுதுகிறாங்க. அப்புறம் நான் இல்லை என் பேர் இல்லைன்னு சொல்ல முடியாது. கர்த்தருக்கு தெரியும், உன் பேர் கரெக்டாக தெரியும். உனக்கு பேர் தெரியும், பிறந்த இடம் தெரியும். நீ தாயின் கருவில் நரம்பும் எலும்பும் உருவாக்கும் அவன் கண்களை பார்த்துருக்கிறாரு. நான் அறிவிப்பேன். அறிவிக்காவிட்டால் குற்றம் சுமரும். இது நியாயமா? ஒப்பு கொடுத்த கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக அதிகமாக நான் ஜெபிக்கிறேன்.